தலைப்பு செய்திகள். நாட்டின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் நடவடிக்கையை அரசு நிறுத்த வேண்டும். சுரேஷ் பிரேமச்சந்திரன். அரசின் வீழ்ச்சி பயணம் ஆரம்பம். மாகாண சபை தேர்தல் நடக்காது. ராஜித சேனாரட்ன. டக்ளஸுக்கு ஜனவரி 9 வரை விளக்கமறியல். இந்திய கடத்தொழிலாளர்கள் 3 நெடுந்தீவில் கைது. மருந்து பொருள் மாபியாவை தொடர்வதற்கு மக்கள் அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கவில்லை. சஜித் பிரேமதாச. எல்லை ரோந்து பணிக்கு மனித ரோபோக்களை அனுப்பும் சீனா. விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் திட்டமிட்டு சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் பௌத்த ஆலய கட்டுமானங்கள் ஒருபோதும் இலங்கையில் அமைதியை கொண்டு வராது என்றும் இலங்கையின் வளர்ச்சிக்கு பங்களிக்காது என்றும் தெரிவித்துள்ள ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் சிஸ்டம் சேஞ்சை முன்வைத்து ஆட்சி பீடம் ஏறியுள்ள இடதுசாரி ஜனநாயகம் பேசும் இன்றைய அரசு அத்தகைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி நாட்டின் நிலையான அபிவிருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் விடுத்துள்ள அறிக்கையில் முழு விவரம் வருமாறு. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் சிங்கள பௌத்த மக்கள் வாழாத இடங்களில் அடாவடித்தனமாக பிடித்த பல காணிகளில் இராணுவத்தினரின் உதவியுடன் புத்த கோயில்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இவற்றை தடுத்து நிறுத்தாமல் சட்டவிரோதமாக கட்டப்படும் புத்த விகாரைகளை இன்னும் ஆதரித்து செயற்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை பறிமுதல் செய்து தமிழ் மக்களின் எதிர்ப்பையும் மீறி சட்டவிரோதமான முறையில் ஒரு பௌத்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. நைனா தீவில் இருக்கும் நாகவிகாரையின் விகாராதிபதி இந்த காணிகள் விகாரைக்கு உரித்தானதல்ல என்பதையும் அதில் கட்டப்பட்டிருக்கும் விகாரை சட்டவிரோதமானது என்பதையும் தமிழ் மக்கள் பௌத்தத்திற்கு எதிரானவர்கள் அல்லர் என்பதையும் அவர்கள் தம்முடன் அன்புடன் பழகுகிறார்கள் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக கூறியிருப்பதுடன் 53 வருடங்களாக தாம் இந்த பிரதேசத்தில் வசித்து வந்த அந்த மக்களுடன் பழகி வருகின்றேன் என்ற அடிப்படையிலும் தையிட்டி நாகவிகாரை கட்டுமானமானது சட்டவிரோதமானது என்றும் சிங்கள மக்களுக்கு சிங்கள மொழி மூலம் அளித்துள்ள பேட்டியில் கூறியிருக்கின்றார். நிலைமை அவ்வாறு இருக்க சட்டவிரோதமான விடயங்களை ஏற்க மாட்டோம் என்று கூறுகின்ற இந்த அரசாங்கம் சட்ட ரீதியாக அந்த மக்களுக்கு சொந்தமான காணிகளை கொடுப்பதை விடுத்து தொடர்ந்து அந்த மக்களுடன் பேரம் பேசுவதும் வேறு இடங்களில் காணிகள் தருகிறோம் என்று கூறுவதும் சட்டவிரோதத்திற்கு துணை போவதாகவே பொருட்கொள்ளப்படும். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பல இடங்களில் புராதன பௌத்த சின்னங்கள் இருக்கின்றன என்ற பெயரில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கு புத்த கோயில்கள் நிறுவப்பட்டு வருகின்றன என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசின் வீழ்ச்சி பயணம் ஆரம்பித்துவிட்டது. எனவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெல்லும் போது தேசிய மக்கள் சக்தி வலுவாக இருந்தது. அதனால் தான் உள்ளூராட்சி சபைகளில் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எதிரணி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கினர். எனினும் இந்த அரசு ஓடாது, நிச்சயம் விழும் என எதிரணி உறுப்பினர்கள் நம்புகின்றனர். ஓராண்டு கடந்தும் உள்ளூராட்சி சபைகள் ஊடாக எவ்வித அபிவிருத்தி திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை. இதனால் தான் எதிரணி உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிக்கின்றனர். மக்கள் மத்தியில் இந்த அரசு நம்பிக்கை இழந்து வருகின்றது. எனவே மாகாண சபை தேர்தலை இந்த அரசு நடத்தாது. ஏனெனில் ஒரு சபை கூட வெல்ல முடியாத நிலையிலேயே இந்த அரசுக்கு உள்ளது என தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட இபிடிபியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா எதிர்வரும் ஜனவரி மாதம் 9ஆம் திகதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கம்பஹா நீதவான் முன்னிலையில் அவர் நேற்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாவனைக்காக இராணுவத்தால் வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியொன்று 2019ஆம் ஆண்டு பாதாள உலக குழு உறுப்பினரான மகாகந்துர மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காகவே அவர் கடந்த 26ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார்.
யாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த 3 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 9:45 மணியளவில் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மேற்படி மூவரும் அதன் பின்னர் அவர்கள் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதையடுத்து அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் முற்பகல் 11 மணியளவில் ஊர்காவல்துறை நீதவான் வாசஸ்தலத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அவர்கள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 7ஆம் திகதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். மருந்து பொருள் மாபியாவை தொடர்வதற்கு மக்கள் அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கவில்லை. தரமற்ற மருந்து பொருட்கள் மோசடியை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் சிறந்த சகல நடவடிக்கைகளுக்கும் எதிர்க்கட்சி பூரண ஆதரவை பெற்றுத்தரும். அடிப்படையானதும் மனித உரிமையாகவும் காணப்படும் சுகாதார நலன் கருதி சேனக பிபுல மருந்து கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மூச்சு திட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டம் மையாங்கனி ஆதார வைத்தியசாலைக்கு 46.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைத்தியசாலை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். வியட்நாமுடனான எல்லை ரோந்து மற்றும் ஆய்வு பணிகளுக்கு வாக்கர் S2 என்ற மனித ரோபோக்களை அனுப்ப சீனா முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மாதம் பணியமர்த்தல் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஷென்சேனை தளமாக கொண்ட யூபிடெக் ரோபோட்டிக்ஸ் கார்ப்பரேஷன் வியட்நாமுக்கு அருகிலுள்ள கடலோர பகுதியான குவான்சியில் உள்ள பாங் செங்காங் எல்லை கடவையில் அதன் வாக்கர் S2 மனித உருவ ரோபோக்களை நிலைநிறுத்த $37 மில்லியன் ஒப்பந்தத்தை அரசிடமிருந்து பெற்றுள்ளது. வாக்கர் S2 என்பது கால்கள், கைகள் மற்றும் உடற்பகுதியுடன் இணைந்த முழு அளவிலான மனித உருவ ரோபோவாகும். இந்த ரோபோ மனித நடமாட்டம், அதாவது மனிதர்கள் அதிகம் கூடும் இடங்களில் பணியமர்த்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரோபோக்கள் தாங்களே பேட்டரிகளை மாற்றிக்கொள்ளும் என்றும் 125 பாகை கோணத்தில் வளையும் 15 கிலோ எடையை கையாளும் திறனும் கொண்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த ரோபோக்களில் அதிநவீன கேமராக்கள், சென்சர்கள் மற்றும் இரவு நேரத்திலும் பார்க்கும் வசதி ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளன. பாங் செங்காங்கில் பயணிகள் வரிசைகளை வழிநடத்துதல், வாகனங்களை இயக்குதல் மற்றும் பயணிகளின் அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் எல்லை அதிகாரிகளுக்கு ரோபோக்கள் உதவும். சில ரோபோக்கள் ஹால்கள் மற்றும் காத்திருப்பு பகுதிகளில் ரோந்து செல்லும். மற்ற ரோபோக்கள் சரக்கு பாதைகளுக்குள் செயல்படும். கொள்கலன் அடையாள எண்களை சரிபார்த்தல், முத்திரைகளை உறுதிப்படுத்துதல் மற்றும் அனுப்பும் மையங்களுக்கு நிலை புதுப்பிப்புகளை அனுப்புதல் மூலம் தளவாட குழுக்களை ஆதரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையில் கடந்த 4 ஆண்டுகளாக யுத்தம் நடைபெற்று வருகின்றது. இன்னும் போர் முடிவுக்கு வரவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வர 20 அம்ச திட்டத்தை பரிந்துரை செய்துள்ளார். இது பெரும்பாலான அம்சங்களில் அமெரிக்கா உக்ரைன் இடையில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் பிராந்தியங்களை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுப்பதும், ஐரோப்பியாவின் மிகப்பெரிய அணு உலையான சபோரிசியாவை ரஷ்யாவிடம் ஒப்படைக்கவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களிடையே வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ஜெலன்ஸ்கி சந்திக்க இருக்கின்றார். இந்த நிலையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தான் ரஷ்ய அதிபர் புட்டின் அந்நாட்டின் ஆயுதப்படைகள் கமாண்ட் மையத்திற்கு திடீர் விசிட் அடித்துள்ளார். இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் அந்நாட்டின் ஆயுதப்படைகள் கமாண்ட் மையத்திற்கு திடீர் விஜயம் செய்துள்ளார். அங்குள்ள அதிகாரிகளிடம் பேசும்போது உக்ரைன் அமைதியை விரும்பவில்லை என்றால் ரஷ்ய இராணுவ வழியில் அனைத்து சிறப்பு இராணுவ ஆபரேஷன் இலக்குகளை அடையும் என தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா எல்லையில் பாதுகாப்பு பகுதி தொடக்கம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ரஷ்ய படைகள் டான்பாஸ் மற்றும் சபோரிசியே பிராந்தியத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1996 குவாட்டமாலாவில் அந்நாட்டு அரசுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதில் 36 ஆண்டுகால உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது. 1998
கம்போடியாவில் 1970களில் 1 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டமைக்கு கமரூச் தலைவர்கள் மன்னிப்பு கேட்டனர். 2011 சமோவா, டெக்கலாவ் ஆகிய நாடுகள் புதிய நாள்காட்டியை அறிமுகப்படுத்தின. 2013 ரஷ்யா வேல்கோகிராட் ரயில் நிலையம் ஒன்றில் தற்கொலை குண்டு தாக்குதலில் 18 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.